ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேண்ட்ரியில் இன்றைக்கி கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ரேக்கை சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே உங்களோட இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். இந்த கவுன் டைப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஃப்ராக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மருக்கும் சரி வின்டருக்கும் சரி இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடாக வாங்குறத விட உங்கள் டெய்லர்கிட்ட எவ்வளோ மீட்டர் தேவைப்படும்னு முன்னாடியே கேட்டுட்டு, நம்ம ஊர் ஜவுளி கடையில் காட்டன் மெட்டீரியல்லேருந்து எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கிது. இக்கத்தெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்கன்சா மெட்டீரியலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஆர்கன்சா மெட்டீரியல் துவைச்சாலும் சுருங்காது. காட்டன் வெயிலுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் லைட்டாக சுருங்கும். லைனிங் வச்சு தைச்சிக்கலாம். இன்னொன்று, இந்த ஜவுளி கடையில் என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்சா சாரீ எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னாடியே ஹேங்கரில் மாட்டி விட்டுருப்பாங்க. ரொம்ப கம்மி விலையில் இருக்கும். அந்த மாதிரி சாரியை வாங்கி கூட தைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி நிறைய தைச்சி வச்சுருக்கேன். எல்போ லென்த் ஸ்லீவ் கொடுத்து குட்டி பஃப் எப்போவுமே நான் வச்சுக்குவேன். அது எனக்கு பிடிக்கும். காட்டன் துணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கும். அதனால துணி எக்ஸ்ட்ரா விட்டே தைச்சிக்குவேன். வேணும்னா பிரிச்சும் விட்டுக்கலாம். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?